துளசி, துளசி. வரேங்க. என்னங்க? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சரியா 5 மணிக்கு வந்துருவாங்க. 5-6 பேர் வருவாங்கன்னு நினைக்கிறேன். கேசரி பஜ்ஜி எல்லாம் செஞ்சு வச்சிடுறியா? செஞ்சிருங்க. உனக்கு நான் என்ன ஹெல்ப் பண்ணாலும் பண்றேன். வசுவை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். சரிங்க. ஒரு இளிச்ச வாயின மாப்பிளைய கொண்டு வந்தா நம்ம தாளத்துக்கு ஏத்தபடி ஆடுவான்னு பார்த்தா இது ரெண்டும் நம்ம பிளானையே கெடுக்குதுங்க. என்ன பாட்டி, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து வசுவை பார்த்து புடிச்சு போயிடுச்சுன்னு சொன்னா அப்புறம் அவ்வளவுதான். உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்புறம் நீ ஜோதி மாமாக்கு என்ன பதில் சொல்லுவ? அவர் பணத்தை வேற திருப்பி கேட்டுட்டு இருக்காரு. அவன் கேட்டா நான் கொடுத்துருவேனாக்கும். இந்த கடையநல்லூர் காந்திமதியை பொறுத்த வரைக்கும் ஒரு தடவை உள்ள வந்துருச்சுன்னா அவ்வளவுதாண்டி. ஒரு தடவை இல்ல, லட்சம் தடவை கேட்டாலும் திருப்பி கொடுக்கவே மாட்டான். இப்ப கொடுக்க மாட்டேன், ஓகே தான். ஆனா இத வச்சு பெரிய பெரிய திட்டம் போட்டு வச்சிருக்கியே, அதெல்லாம் அம்பையில ஆடாதா? அப்படிங்கிற இல்லையா பின்ன? இந்த வீடியோ காட்டி பொண்ணு பார்க்க வரவங்கள குழப்பி விட்டு கெடுக்கலான்னு பார்த்தா அப்பா ஏற்கனவே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட அதை பத்தி பேசிட்டார் போல இருக்கே. அதனால எதுவுமே வேலைக்கு ஆகாது. ஏய், எப்படி சொல்ற? அம்மா சொன்னாங்க பாட்டி. இப்ப என்ன பாட்டி பண்ண போற? இந்த கல்யாணம் மட்டும் நடந்துச்சுன்னா அப்புறம் ஜோதி மணி மாமா கிட்ட இருந்து ஜோதிய மட்டும் தான் நீ பார்க்க முடியும், மணியை பார்க்கவே முடியாது பாட்டி. லக்கி பாட்டி, அந்த வீட்ல ஒண்ணு வீல் சேர்ல அங்க இங்கயும் அலையுமே, அது பேர் என்ன? சுசித்ரா பாட்டி. ஏன் பாட்டி கேக்குற? நான் சொல்றேன், நீ வசுந்தராக்கு முதல்ல போன் போட்டு கொடு. ஏய், நீ முதல் சிம்ல போடாத, செகண்ட் சிம்ல வச்சிருப்பல்ல அதுல போடு. ஆனா நீ என்ன பாட்டி பேச போற? நீ முதல்ல போட்டு கொடு. நான் அந்த வீல் சேர் மாதிரி அவகிட்ட பேச போறேன். பேசி ஒரு ஐடியா வச்சிருக்கேன்டி, நான் பேசுவேல, அப்ப நீ கேளு. ஐயோ, நீ அவளோட நம்பரை முதல்ல போடு. அதெல்லாம் சரி பாட்டி, அவங்கள மாதிரி எப்படி நீ பேசுவ? ஏய், அதான் நீ கோயில பார்த்து பேசிருக்கோம்ல, அவ குரல் என் காதுல அப்படியே ஒலிச்சுக்கிட்டே இருக்கு. நீ செகண்ட் சிம்ல போட்டு குடேண்டி. இரு பாட்டி. வசு, இந்தா கொண்டா. ஹலோ ஹலோ, வசுந்தராவா? நான் சுசித்ரா பேசுறேன். மேடம், குட் மார்னிங். நம்பர் புதுசா இருக்கு. ஓ, இது என்னோட பர்சனல் நம்பர்மா. ஓகே மேடம், சொல்லுங்க. ஓ, இன்னைக்கு ஆடிட்டர் ஆபீஸ்ல இருந்து வராங்க. அதனால அர்ஜென்ட்டா செக் புக் வேணும். நீ கொஞ்சம் சீக்கிரமா எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வரியா? இல்ல மேடம், இன்னைக்கு நான் வீட்டுக்கு வரமாட்டேன். ஏம்மா? இன்னைக்கு என்ன பொண்ணு பார்க்க வராங்க. ஐயோ, அப்படியா? நல்ல விஷயம் தாமா சொல்லிருக்க. ஆனா எனக்கு அந்த செக் புக் மட்டும் கொடுத்துட்டு போயிட. இல்ல, அப்பா என்ன விட மாட்டாரு. ஐயோ, அது இல்லனா பிரச்சனை ஆயிடும். ப்ளீஸ்மா, கண்டிப்பா எனக்கு அது வேணும். நீ வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். எனக்காக கொண்டு வந்து கூட. ப்ளீஸ் மேடம், என்ன புரிஞ்சுக்கோங்க. அப்பா விட மாட்டாரு. ஐயோ வசுந்தரா, ஒரே 1 மணி நேரம் தானம்மா. நீ செக் புக்க கொண்டு வந்து கொடுத்துட்டு திரும்ப உடனே உங்க வீட்டுக்கு போயிடலாம். சரி மேடம், நான் வரேன். ஓ, தேங்க்யூமா. சரி பாட்டி, அவ கிளம்பி ஆபீஸ் போயிட்டா மட்டும் பொண்ணு பக்கத்துல நின்னு போயிடுமா? ஏய், முதல்ல அந்த சனிய வீட்டை விட்டு கிளம்பட்டும். அதுக்கப்புறம் அவ வீட்டுக்கே திரும்பி வராம இருக்கிறதுக்கு நான் இன்னொரு பிளான் வச்சிருக்கேன். அப்பா, நான் ஆபீஸ்க்கு போயிட்டு வந்துடுறேன். என்னம்மா, என்ன விஷயம்? மேடம் ஃபோன் பண்ணாங்கப்பா. அர்ஜுன் சாரோட பேப்பர்ஸ் எல்லாம் என்கிட்ட இருக்கு. இன்னைக்கு ஆடிட்டர் ஆபீஸ்ல இருந்து வராங்களாம். பேப்பர்ஸ் எல்லாம் அவசரமா வேணும்னு கேட்டாங்க. நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். என்னம்மா நீ? இன்னைக்கு உன்னை பொண்ணு பார்க்க வர்றாங்க, நீ பாட்டு கிளம்பி போனா என்னம்மா அர்த்தம்? நீ ஃபோன் பண்ணி இன்னைக்கு முடியாதுன்னு சொல்லிடுமா? இல்லப்பா, அது நல்லா இருக்காது. நான் அப்படி சொல்லியும் அவங்க கூப்பிடுறாங்கன்னா அதுக்கு காரணம் இருக்கும்பா. ஏண்டி, உன்னை பொண்ணு பார்க்க வர்றதே பெரிய விஷயம். நீ பாட்டு ஆட்டிக்கிட்டு கிளம்பி போனா என்னடி அர்த்தம்? பெரிய இடத்துல எல்லாம் வேலை பார்த்தா இந்த மாதிரி தான்டா. அவங்களுக்கு நம்ம அவஸ்தையெல்லாம் புரியவே புரியாது. நேரங்காலம் தெரியாம கூப்பிடுவாங்க. இந்த வேலை வேணான்னு சொன்னா கேக்குறீங்களா? தம்பி, இவளை அனுப்பாத, நான் சொல்லிட்டேன், அவ்வளவுதான். அப்பா ப்ளீஸ் பா, நான் உடனே வந்துருவேன்பா.
சரிம்மா, போயிட்டு சீக்கிரம் வந்துருமா. தம்பி இவள அனுப்பாத, நான் சொல்றத கேளு. இல்லக்கா, முக்கியமான பேப்பர்ஸுங்கிறா, கொடுத்துட்டு வந்துருவா. என்னைக்கு நான் சொல்றத நீ கேட்டிருக்க? கேட்டுட்டாதான் நல்லா ஆயிடுவீங்களே. இவ கால் ஒரு இடத்துல தங்காது, ஓடிக்கிட்டே இருப்பா. அவளுக்கு ஏத்த மாதிரி நீயும் ஆடிக்கிட்டே இரு. எக்கேடோ கெட்டு போய் தொலைங்க. ஏய், என்ன பாக்குறப்பா? வரேன்பா. அடி வா வா. ஒரு வழியா கிளப்பி விட்ட போல இருக்கு. ஆமாண்டி. சரி பாட்டி, இப்ப என்ன பண்ண போற? என்ன பண்ண போறேன் நீ பாரு. ஏய், அந்த போனை கூட உண்டாடி. பாட்டி. அடேய் கருப்பு வைரம் என் சோதி கண்ணா. சொல்லு பாட்டி, என்ன வெங்காயம் வாங்குனிய? வெங்காய தோசை சாப்பிட்டியா? வா, உனக்கு 2 ஊத்தி வச்சிருக்கேன். தோ தோ உடனே வந்துடும் பாட்டி. டேய் அலையாதடா தீனி பண்டாரமே. இப்ப அதுவாடா முக்கியம். டேய் சோதி, வசுந்தரா வீட்டை விட்டு வெளியே கிளம்பிட்டா. இப்ப அந்த அர்ஜுன் வீட்டுக்கு போறா. போன ஸ்பீட்லயே திரும்பி ஓடி வந்துருவா. அப்படியே வர வழியிலே அவளை மடக்கி புடிச்சிரு. தூக்கிட்டு போய் தாலி கட்டிடுவா பாட்டி. திருட்டு கல்யாணம்னு போலீஸ்ல தூக்கிட்டு போயிடுவானுங்கடா. அப்போ என்னதான் பாட்டி செய்யுது? ஐயோ, அவளை தூக்கி கொண்டு போய் எங்கேயாவது மறைச்சு வைடா. அவ கையில இருக்கிற போனை புடிங்கி வச்சுக்கடா. அவ லேட்டா வந்தா அவ அப்பங்காரன் அவளை ஒரு வழி பண்ணிடுவான். பொண்ணு பார்க்க வந்தவங்க எல்லாம் ஓடியே போயிடுவாங்க. அப்புறம் பாரு இந்த கடையநல்லூர் காந்திமதியோட வேலைய. ஓகே பாட்டி, எப்படி தூக்குறது மட்டும் பாரு. சூப்பர்ரா. ரொம்ப பெரிய ஆள் பாட்டி. என்னமா திட்டம் போடுற? அது மட்டும் நடந்துச்சு. பொண்ணு பாக்குற ஐடியா க்ளோஸ். சூப்பரா ஐடியா பண்ற பாட்டி. உனக்கு எவ்வளவு அறிவு பாட்டி. நீ தாண்டி இந்த பாட்டியோட புகழ பரப்பணும். அதுக்கு நான் என்ன பாட்டி செய்யணும்? அதாண்டி இந்த பேஸ்ட் புக் டுன்னு சொல்லுவியே. ஷோ, அது Facebook, Twitter பாட்டி. அது என்ன கன்றாவியோ, அதுல என்ன கொஞ்சம் சேர்த்து விட்டுறேன். ஏன் பாட்டி? நானும் உன்ன மாதிரி அப்படியே ஒரு ட்ரெண்ட்ல இருக்கணும்டி. சூப்பர் பாட்டி. எட்ரி என்ன போட்டோ எடு. ஓகே பாட்டி. ஆமா பாட்டி, எந்த பேர்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ண? கடையநல்லூர் காந்திமதி. ஓபன் பண்ணு. ஓகே பாட்டி. என்ன பொண்ணு பார்க்க வராங்க சார். ஏய், காஃபி தா. காஃபி. வரமாட்டேன்னு சொன்னா ஒருவேளை பொண்ணு பார்க்கறது கேன்சல் இருக்குமோ? குட் மார்னிங் வசு. குட் மார்னிங் சார். வரமாட்டேன்னு சொன்ன வந்துட்டேன். ஓ, இந்த பொண்ணு பார்க்குற மேட்டர் கேன்சல் ஆயிடுச்சா? ஐயோ இல்ல. ஓகே புரியுது. என் ஃப்ரெண்ட தேடணுங்கிற எண்ணம் மனசுல இருக்கு. சூப்பர் வசு, கிரேட். வா போலாம். ஐயோ சார், என்ன கொஞ்சம் பேச விடுறீங்களா? பேசு. என்ன பொண்ணு பார்க்க வர்றது கேன்சல் ஆகல. நான் வேலைக்கும் வரல. சின்ன மேடம் ஃபோன் பண்ணி செக் புக் கேட்டாங்க. அதை கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன். ஓ, ஓகே. மேடம் எங்க சார்? எங்க இருப்பாங்க வசு? பூஜை ரூம்ல தான். போங்க. ஓகே சார். வசு எப்படியாவது என் ஃப்ரெண்டு தேர்றதுக்கு கூட்டு போகணுமே. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங்மா. பாமா வசுந்தரா, சாமி கும்பிட்டுட்டு திரும்பினதும் உன்னை பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தினமும் கடவுள்கிட்ட ஒரு வேண்டுதல் வைக்கிறேன். அந்த குடும்பத்தை கண்ணுல காட்டு கடவுளேன்னு கேக்குறேன். ஆனா காட்ட மாட்டேங்கிறாரு. சீக்கிரமே உங்க வேண்டுதல் நிறைவேறிடும் மேடம். எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்குமா. சரி, என்ன வந்ததுமே நேரா என்ன பார்க்க வந்திருக்க? மேடம், நீங்க தானே ஃபோன் பண்ணி செக் புக் எடுத்துட்டு வர சொன்னீங்க.
அதான் எடுத்துட்டு வந்திருக்கேன். என்னது? நான் உனக்கு ஃபோன் பண்ணி செக் புக் எடுத்துட்டு வர சொன்னேனா? ஆமா மேடம், ஆடிட்டர் ஆபீஸ்ல இருந்து வராங்க, செக் புக் எடுத்துட்டு வான்னு சொன்னீங்களே. நான் உனக்கு ஃபோன் பண்ணவும் இல்ல, இந்த மாதிரி வேலையை சொல்லவும் இல்ல. இல்ல மேடம், ஏதோ புது நம்பர்ல இருந்து கூப்பிட்டீங்க. நான் கேட்டதுக்கு பர்சனல் நம்பர்னு சொன்னீங்களே. உனக்கு தெரியாதா? என்கிட்ட ஒரு நம்பர் தான் இருக்கு, செகண்ட் சிம் எல்லாம் கிடையாது. வசுந்தரா, யாரோ உன்கிட்ட விளையாடி இருப்பாங்க. ஆனா யாரா இருக்கும்? யாரு வேலையா இருக்கும்? ஒருவேளை நட்சத்திரா வேணும்னு ஏதாவது பிளான் பண்ணிருப்பாலோ? அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாம். ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. சரி மேடம், விடுங்க, பாத்துக்கலாம். இல்லம்மா, என் குரல்ல யாரோ பேசிருக்காங்க, என்னன்னு தெரியலையே. யாரோ விளையாடி இருக்காங்க மேடம். சரி மேடம், நான் கிளம்புறேன். ஏம்மா அதுக்குள்ள கிளம்பிட்ட? சாயங்காலம் தானே நீ எப்பவும் போவ? இல்ல மேடம், இன்னைக்கு வீட்ல ஒரு விசேஷம். சரி சரி. நடந்த நம்ம ஃபங்க்ஷன் சம்பந்தமா உன்கிட்ட பேசணும்னு நினைச்சேன். ஓகே, வீட்ல ஏதோ ஃபங்க்ஷனுங்கற? ஏதாவது முக்கியமான ஃபங்க்ஷனா? ஆமா மேடம், என்ன பொண்ணு பார்க்க வராங்க. அதான் நான் வேலைக்கு வரல. செக் புக் கேட்டீங்கல்ல, அதுக்காக தான் நான் வந்தேன். வெரி குட் வெரி குட். ரொம்ப நல்ல விஷயம். எல்லாம் நல்லபடியா முடியுமா? உன்னை கட்டிக்க போறவன் கொடுத்து வச்சவன். ஆமா ஆண்டி. ஆல் தி பெஸ்ட் வசுந்தரா. கல்யாணம் முடிஞ்சு உன்னை மாலையும் கழுத்துமா சீக்கிரமா பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. சரிம்மா, நீ நல்லபடியா போயிட்டு வா. நான் போயிட்டு வரேன் மேடம். சரிம்மா. வசு, கிளம்பிட்டியா? ஆமா அர்ஜுன் சார். நான் வெளில தான் போறேன். I'll drop you. வேண்டாம் சார், உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? போற வழிதான் வசு. I'll drop you. Come. போ வசுந்தரா, ஃபங்க்ஷன் நடக்க போகுது, பொண்ணு பார்க்க வராங்க இல்லையா? நீ ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். கார்லயே போ. Come. எப்படியோ இந்த பொண்ணு பாக்குற மேட்ரு ஒழுங்கா நடந்து இவ இங்க இருந்து கிளம்புனா சரி. இன்னைக்கு என் வசுவை அலெக்ட் பண்ணி அவளை கடத்தி கொண்டு போய் என்னோட இடத்துல வச்சு அவளை அணுவா ரசிக்க போறேன். அவளுக்காக காத்திருக்கிறது எவ்வளவு சுகமா இருக்கு. என் பஸ் இப்ப வரப்போறான்னு நினைக்கிறப்போ என் நெஞ்சு படபடப்பா இருக்கு. அதுவும் என் பஸ்ஸு தன்னந்தனியா நடந்து வரும்போது நாட்டியமால இருக்கும். ஓடி வந்தா ஓவியமா தெரியவா. இந்த கர்ச்சிப்பு அவ முகத்துல போட்டு அப்படியே ஒரு அமுக்கு. பசு முகத்துல பட்ட ஒன்ன இனிமே என் முகத்துல தொடக்கவே மாட்டேன். ஒரு தங்க பெட்டி செஞ்சு உன்னை பத்திரமா அதுக்குள்ள வச்சு பூட்டி வைப்பேன். பசு, பாட்டி கொடுத்த வாக்க காப்பாத்தி உன்னை பக்காவா கடத்தி கொண்டு போய் பத்திரமா உன்னை பக்காவா அடிச்சு வச்சா இனி இந்த ஜோதிமணியோட ராஜ்யத்துல நீதான் ராணி. ரெடியா இருங்கடா. வசூ இல்லையே. இது வசூ இல்லடா, வேற. பாப்போம் வாங்க. போங்க போங்க போங்க. வசூ என்ன இந்த வசு இவன் கூட என்ன இங்க நடக்குது? ஒண்ணுமே. வசு ஏன் இந்த அர்ஜுன் கூட போயிட்டு இருக்கா? ஐயோ
காத்திருந்தவன் காதலியே நேத்து வந்து வந்து தூக்கிட்டு போன மாதிரி இவை இவை ஐயோ இப்ப நான் என்ன பண்றேன் கிளவி இருக்குல்ல என்னடா சோதி தூக்கிட்டே அவளை நல்லா அவ அர்ஜுனோட கார்ல போயிட்டு இருக்கா பாட்டி. என்னது அர்ஜுனோட கார்ல போறாளா? நல்லா பாருடா கருமாதிரம் பிடிச்சவனே. ஐயோ ஆமா பாட்டி அவன் கார்ல தான் போறா. டேய் 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 உனக்கு நான் ஐடியா தாண்டா கொடுக்க முடியும், நேர்ல வந்து நான் கடத்தால முடியாதுடா. ஐயோ என்னடா பண்ற? தண்டமுண்டம். நான் தான் சொல்றேன் அவன் கூட கார்ல போயிட்டு இருக்கான், அப்புறம் தண்டு தானே. அவங்க வேற கார்ல போனா என்ன, நீ விரட்டி போய் மடக்கி பிடிச்சி கடத்திட வேண்டியதானே. கடத்து எப்படி பாட்டி? அவங்க கூட போறப்ப எப்படி கடத்துறது? ஏன் அவன் என்ன உன் மூஞ்சிலே குத்தி முதுகுல உடைச்சிருவானா? பழசெல்லாம் ஞாபகப்படுத்துது. ஓ பாட்டி இது பட்ட பகல அதுவும் ரோட்ல வச்சு எப்படி பாட்டி கடத்த முடியும்? சும்மா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க. டேய் 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 இப்ப வீட்டுக்கு வந்தா பொண்ணு பார்க்க வந்தவங்க எல்லாம் அவளை பாத்துருவாங்கடா. உனக்கு அவ கிடைக்க மாட்டா. ஐயோ பாட்டி இது மாதிரிலாம் சொல்லாத பாட்டி. அவ இல்லாத வாழ்க்கை எனக்கு வறண்ட நிலத்துல வாழ்ற மாதிரி பாட்டி. நீ ஏதாவது பண்ணு பாட்டி. இதெல்லாம் வக்கனையா என்கிட்ட பேசு, ஆனா ஒரு இழவுக்கு நீ லாய்க்கு இல்லாத வேண்டாம். காதலுக்காக அவன் தூக்குல தொங்குறான், விஷத்தை குடிக்கிறான், ரயில்ல பாஞ்சு விழறான், நீ எதையுமே செய்ய மாட்டியா? என்ன பாட்டி பேசுற நீ? வசூல சேர்ந்து என்ன வாழ வைப்பன்னு பார்த்தா என்ன கொல்லி வச்சிருவ போல இருக்கு பாட்டி. டேய் முதல்ல போய் அவளை மடக்கி பிடிச்சு 2 மணி நேரத்துக்கு எங்கேயாவது கொண்டு போய் கடத்தி வச்சிரு. ஐயோ பாட்டி எதுவும் புரிஞ்சுக்காம முடியும். எழவெடுத்தவன் சீ எதுக்கும் லாய்க்கு இல்லாதவன், சாணியம் பிடிச்சவன். போனை கட் பண்றதுக்கு பதிலா உடைச்சிட்டேன். என் போனும் போச்சு, என் மனசும் உடைஞ்சிருச்சு. இப்ப நான் எப்படி அவளை மறக்கணும்? ஐயோ இவன் வேற குறுகுறும் பகலும். டேய் வாங்கடா போலாம். வண்டியடா. அர்ஜுன் சார் இப்ப எதுக்கு தேவையில்லாம நீங்க அலையறீங்க? தேவையில்லைங்கிறது எது தீர்மானிக்குது மிஸ் வசுந்தரா? சார் தேவைகளை காலம் தான் தீர்மானிக்கும் வசுந்தரா. நீயே சில விஷயங்களை ஃபீல் பண்ணுவ. அன்னைக்கு நீ சந்திக்கும் போது அர்ஜுன் எப்படி இருந்தா இப்ப எப்படி இருக்கான்? 5 அடி மாநிறம், கொஞ்சம் அடாவடி, இப்பவாவது சிரிப்பு. இப்பவும் அப்படியே தான் இருக்கீங்க. லூசு மாதிரி பேசாத வசு. நான் நிறைய மாறி இருக்கேன். யாரை பத்தியும் கவலைப்படாதனா இன்னைக்கு என் சின்ன வயசு ஃப்ரெண்டை தேடி அலைஞ்சிட்டு இருக்கேன். இது ஒரு காலம் ஏற்பட்டிய தேவை. இப்ப நான் உன்னை கொண்டு வந்து டிராப் பண்றதுலயும் ஒரு தேவை இருக்கு. அது என்ன தேவை அர்ஜுன் சார்? நான் தெரிஞ்சுக்கலாமா? இந்த கேள்விக்கான பதில் உனக்கு தெரியும் வசு, ஆனா நீ தெரியாத மாதிரி நடிக்கிற. ஆபீஸ் வேலை மட்டும் நீ பார்த்திருந்தனா இந்த தேவையே எனக்கு இருந்திருக்காது. என் குடும்பத்தோட ப்ராப்ளத்தை புரிஞ்சுக்கிட்டு அதை நிறைவேற்றத்துக்காக முழு மனசோட நீ வேலை பார்த்த பாரு, அதுல உனக்கு ஒரு ப்ராப்ளமா ஆச்சு. அதனால்தான் உன்னை டிராப் பண்றதுக்கான தேவையும் வந்துச்சு. சார் நான் எதையும் எதிர்பார்த்து எந்த காரியத்தையும் செய்யறதில்ல சார். மனசுக்கு பிடிச்சத சரின்னு தோன்றத பண்ணிடுவேன். உங்க அப்பா பார்த்திருக்க மாப்பிள்ள எந்த விதத்துல உனக்கு தேவைன்னு தோன்று சொல்லு.